அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க கெட்டு போன தெரிஞ்ச பாலை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கெட்டு போன பால்லேருந்து தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தெரிஞ்சு போன பாலை வச்சு பால் பேடா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க முன்னாடியே என்னோடய சேனலில். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா. இன்றைக்கி தெரிஞ்சு போன பாலை வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசைக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இது காய்ச்சாத 1 லிட்டர் பாலுங்க. காய்ச்சறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சு பாருங்கள். இதில் லைட்டாக புளிச்ச வாடை மட்டும்தாங்க வருது, புளிப்பு சுவையோ கசப்பு சுவையோ இல்லை. அதனால நம்ம இதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி திரிஞ்சு போன பாலில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு பன்னீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறீங்க. இந்த பன்னீரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம். வடிகட்டின தண்ணியை சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் அதையுமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் சப்பாத்தி பிசைகிறதுக்காக. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கிறீங்க. ஜீரகம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதை இதோடு சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு சின்ன சைஸு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த டொமேட்டோ பியூரியை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு நல்ல ரெட் கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட இந்த பன்னீர் நல்லா சேர்ந்து வரணுங்க, ஒன்றா சேர்ந்து வரணும். பெரிய சைஸில் இருக்கிற பன்னீரை எல்லாம் உடச்சி விட்டுக்கலாங்க. ஸ்பூனால் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட போகிறேங்க. நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்துட்டேன். நான் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னீரில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 3-4 மினிட்ஸுக்கு இதை வேக விடலாங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க. பன்னீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வருங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. இவ்வளோ நேரமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.